புதுசா கல்யாணமான ஜோடி ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. 16 நாட்கள் ஆகியும் ஹனிமூனுக்கு போனவங்களை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்க பெறாம உறவினர்கள் இருந்திருக்காங்க. அதன் பிறகு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இரு மாநில போலீசாரும் தீவிரமான தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் புதுமண தம்பதியில இருந்து பெண் மட்டுமே காவல் நிலையத்துக்கு போயிட்டு சரணடைஞ்சிருக்காங்க. அப்போ கைது செய்த போலீசார் அவங்க கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க. விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ராஜ ரகுவன்ஷிக்கும் சோனமுக்கும் திருமணம் சில நாட்களுக்கு முன்னாடி தான் நடைபெற்றிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ஹனிமூன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹனிமூனை மேகாலயா மாநிலத்துக்கு ஹனிமூன் போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சிறப்புஞ்சி அப்படின்ற பகுதியில் இவங்க சுற்றி பார்க்கறதுக்காக இருந்திருக்காங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் இவங்க ரூம் எடுத்து ஸ்டேவும் பண்ணியிருக்காங்க. மே 23ஆம் தேதி அந்த ஹோட்டலில் இருந்து இவங்க ரெண்டு பேருமே காலி பண்ணியிருக்காங்க. செக் அவுட் பண்ணிட்டு வராங்க. வெளியே வரும்போது ரெண்டு பேர் கையிலையுமே சூட்கேஸ் இருந்திருக்கு. இது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால பதிவாகிருக்கு. அன்றைய தினம் தான் இவங்க ரெண்டு பேரையுமே கடைசியா பார்த்ததா எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆனாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு போன் வரல அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் எல்லாருமே தவிச்சு போயிருக்காங்க. அதன் பிறகுதான் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் போலீஸ் இது ஒரு பெரிய சீரியஸான விஷயமா எடுத்துக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் உறவினர்கள் முன்வைக்கிறாங்க. இப்போ என்னன்னா, நீங்க இந்த கேஸை சீரியஸா எடுக்கல அப்படின்னு சொன்னா சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் எல்லாம் வலுத்த ஒரு போராட்டத்திலே ஈடுபட்டு இருக்காங்க. அதன் பிறகு மத்திய பிரதேச மாநில அரசாங்கம் மேகாலய அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இது என்ன கேஸ்னு பாருங்க, காணாம போன ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்கப்படுது. அதன் பிறகு இந்த விசாரணையானது தீவிரமா நடைபெறுது. அப்பதான் இந்த புதுமண ஜோடி தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகாலயா தலைநகர்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கடையில இவங்க இருசக்கர வாகனத்தை வாடகை எடுத்திருக்காங்க. அந்த வாகனம் அந்த ஹோட்டல்ல அப்படியே கேட்பாடற்று கிடக்கிற ஒரு நிலையிலேயே இருந்திருக்கு. சரி, அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தெரியாதுன்னு ஹோட்டலில் இருக்கவங்க சொல்லிட்டாங்க. சரி, இப்போ ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஹனிமூனுக்காக போகிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு கைடு இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் சென்டரை போயிட்டு அணுகுறாங்க போலீஸார். அப்போ அந்த சர்வீஸ் சென்டரில் அணுகும் போது ஒரு கைடு இருந்திருக்காரு. அந்த கைடு கிட்ட விசாரணை நடத்தும் போது இவங்க ஃபர்ஸ்ட் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தான் வந்தாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, அப்புறம் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு கைடை தான் செலக்ட் பண்ணி அவங்க போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கைடு பேர் பா பன்சாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கைடை தான் செலக்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. மறுநாள் தான் அவங்கள பார்க்குறேன். அப்போ என்னன்னா, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு மலைப்பாதையில் அவங்க ஏறிட்டு இருந்தாங்க. ஒரு 3000 அடிக்கு மேலே தான் நான் அவங்கள பார்த்தேன். அந்த மலையில தான் ஏறிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ அவங்க கூட எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் அந்த கைடு சொல்றாரு. யார் அந்த எக்ஸ்ட்ரா 3 பேர் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த புதுமண ஜோடி கூட அவங்க இருந்தாங்க. இதை ஆண்கள் எல்லாருமே முன்னாடி போக இந்த பெண் மட்டுமே பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இவங்க இவ்வளோ ஹார்டஸ்டான ஒரு மலைப்பாதையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதும் எனக்கு தெரியல. நான் இவங்க நின்று பார்த்துட்டே இருந்தேன். அவங்க ஹிந்தியில பேசிக்கிட்டாங்க எல்லாருமே. ஆனா எனக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு காசி மற்றும் இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைடும் சொல்லியிருந்தாரு. போலீசாருடைய விசாரணை தீவிரமடைது. இது இப்படி ஜூன் 2ஆம் தேதி அப்ப போலீசார் பல இடங்கள்ல தேடும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜார்ஜ் அப்படின்ற பகுதியில புதுமண தம்பதியில ஆணினுடைய சடலம் மட்டும் ஒரு பள்ளத்தாக்குல கண்டுபிடிக்கப்படுது. அந்த பள்ளத்தாக்கு 200 அடி ஆழம் கொண்ட பள்ளத்தாக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் அந்த பள்ளத்தாக்க குப்பையை கொட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த பள்ளத்தாக்குல இருந்து இந்த ஆணினுடைய சடலம் கைப்பற்றப்படுது. ஆணினுடைய சடலத்து கூட கத்தி இருந்திருக்கு. அதே போல ஒரு பெண் அணியக்கூடிய உடை இருந்திருக்கு. ரெயின் கோட், இது எல்லாமே அந்த ஆணினுடைய சடலம், அதாவது ராஜாவினுடைய உடல் பக்கத்துல இது எல்லாமே கிடந்திருக்கு. ஸோ ராஜாவினுடைய உடலை மேலே கொண்டு அவங்க பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த 16 நாட்களுமே ரெண்டு பேரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு அந்த சோனம்க்கு என்ன ஆச்சு, சோனம் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனமோட உறவினர்கள் எல்லாம் ரொம்பவே வருத்தத்தில் இருந்திருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆனது சோனமை காணும் அப்படின்ற ரேஞ்சிலேயே தேடுதல் வேட்டையானது
விசாரணையானது நடந்துகிட்டே இருக்கு. ஜூன் 9ஆம் தேதி 2 மணிக்கு சோனம் கிட்ட இருந்து சோனத்துடைய அண்ணனுக்கு போன் வந்திருக்கு. நான் இது மாதிரி காசிப்பூர்ல இருக்கேன், உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுததாக ஒரு கால் வருது. இதை யாரு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜாவினுடைய அண்ணன் சொல்றாரு. அதன் பிறகு நாங்க அங்க போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம் போலீசாரோட போயிட்டு அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. ஆனா போலீசார் அவங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப என்ன நடந்துச்சு, அதுக்கு அடுத்த கட்ட விசாரணையில என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா சோனம் திருமணத்துக்கு முன்னாடி ராஜ் குஷ்வாஹா அப்படின்றவரை காதலிச்சிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இந்த திருமணம் நடைபெற்றுடுச்சு. அதனாலதான் இவங்க ஹனிமூனுக்கு போகும்போது இவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக 3 அடியாட்களை இவங்க பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி ராஜாவை கொலை பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி சொல்றாரு. இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலாகவும் இருக்கு. ஆனா ராஜாவினுடைய அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல, சோனமும் ராஜாவும் திருமண வாழ்க்கையை நல்லாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திருமணத்தின் போதெல்லாம் அவங்க நல்ல சந்தோஷமா தான் இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்க மேகாலயாக்கு தான் போனாங்க. ஆனா காசிப்பூருக்கு சோனம் மட்டும் எப்படி வந்தா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. சோனம் ராத்திரி அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்றா. நான் திடீர்னு அவங்க அண்ணனுக்கு ராத்திரி 1 மணிக்கு 2 மணி போல ஃபோன் பண்றேன். அப்போ சோனம் இந்த மாதிரி ஃபோன் பண்ணிட்டு காசிப்பூர்ல இருக்கா அப்படின்னு அவங்க அண்ணன் என்கிட்ட சொன்னதா சொல்றாங்க. அதனால நான் உடனே திரும்ப போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க போய் அரெஸ்ட் பண்ணோம். சோனம் சரணடையில. நாங்களா தான் சோனம் இருக்கக்கூடிய ஒரு கடையில இருந்தா அங்க போயிட்டு நாங்க சோனம் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை ராஜாவினுடைய அண்ணன் சொல்றாரு. இது ஒரு முக்கியமான நோட்டபிள் விஷயமாவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க தாபாவினுடைய உரிமையாளர் ஒருத்தர் இருக்காரு. அந்த தாபாவினுடைய உரிமையாளர் என்ன சொல்றாருன்னா இந்த பொண்ணு ராத்திரி 1 மணி போல வந்தாங்க, எங்க கடைக்கு அழுதுகிட்டே வந்தாங்க. அழுதுகிட்டு வந்தது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு உதவி கேட்டுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு என்கிட்ட எனக்கு ஃபோன் கொடுங்க, ஒரு கால் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேசினாங்க. அந்த பொண்ணு அவங்க அண்ணனுக்கு தான் ஃபோன் பேசினாங்க. உடஞ்சு அழுதாங்க ஃபோன் கால்ல அப்படின்னு சொல்லிட்டு தாபாவினுடைய உரிமையாளர் சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருந்துச்சு. போலீஸ் இன்வெஸ்டிகேட் எடுக்கும் போது தாபாவினுடைய உரிமையாளர் இந்த ஒரு தகவலை பதிவு பண்றாரு. இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஒரு இடத்துல இருந்து என்ன தகவல் வருதுன்னா இவங்க பிளான் போட்டு காசு கொடுத்து அடியாட்களை வச்சு கணவனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கணவருடைய அண்ணன் என்ன சொல்றாருன்னா அவங்க 2 பேரும் திருமண வாழ்க்கையை நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்றாங்க. ஆனா தாபா உரிமையாளர் சொல்றது என்னன்னா அவங்க எங்க கிட்ட அழுதுகிட்டே வந்தாங்க, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஃபோன் வேணும்னு கேட்டுட்டு அவங்க அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி அழுதாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் பல்வேறு கோணங்கள்ல இது வழக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் இப்போ அந்த 3 பேர் அடியாட்களையும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணையானது மென்மேலும் தீவிரமடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தீவிரமடையும் போதுதான் உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிய வரும். உண்மை குற்றவாளியா யார் இருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வரும். இப்போ இந்தியா முழுக்க இந்த ஒரு கொலை வழக்கு அப்படின்றது பெரும் பேசு பொருளா மாறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது.